ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம் கேட்கல சார். மேடம். அதான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மேடம், குறையா கேட்கல, ஓகே. கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன சொல்ல வரேன்னா, டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை ஒரு இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இதோட நோக்கம் என்னன்னா, இப்போ நான் படிச்சதை வச்சு சொல்றேன் மேடம். நம்ம ஹிஸ்டரியில பார்க்கும்போது 1833 என்ன வந்துச்சுன்னா திறந்தவெளி போட்டித் தேர்வு, நியமன போட்டித் தேர்வுன்னு ஒன்று வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1853 நியமன போட்டித் தேர்வுன்னு வந்துச்சு. அதுதான் டிஎன்பி, அதுதான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் மாறிட்டு வந்தது. 1824 சென்னை தேர்வு ஆணையம் பணியாளர் ஆணையம் வந்து உருவாயிடுச்சு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஊர்ல மாணவர்களை வந்து வேலை வாய்ப்பு அவனை தகுதிப்படுத்தி வேலை வாய்ப்பு கொண்டு வேலை கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட முதல் கேள்வியா இருந்தது. இப்போ எங்களை தகுதிப்படுத்துறதோட கடமையும் டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல மேடம். எங்களை வழிகாட்டுற, எங்களுக்கு வெறும் சிலபஸை கொடுத்து எங்களை ஃபில்டர் பண்ற வேலை மட்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு இல்ல. எங்களை தகுதிப்படுத்தி தரப்படுத்தி எங்களை உயர்த்தி டிஎன்பிஎஸ்சி அதுல யாரும் நல்ல மாணவர்களோ அதுல எடுக்கணும். ஆனா எங்களை வெறும் ஃபில்டர் பண்றது மட்டும் இப்ப இந்த சிலபஸ் அதான் இருக்கு மேடம். நாங்க வஞ்சிக்கப்படுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா சிலபஸால எங்களுக்கு எந்த ஒரு வழி முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லை. நீங்க கொடுத்திருக்க சிலபஸ் தான் கரெக்ட். பட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே புத்தகத்தில் உள்ள எளிய வார்த்தைகள். அதாவது ஒரு ஆசிரியர் 2 2 4 நான் சொல்லிட்டேன். 1018 எவ்வளோன்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு ஒரு ஒரு மாணவனை 1ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனையோ இல்ல 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனையோ கேட்கற மாதிரி இது இருக்கு. நீங்க அந்த கேள்வியில அந்த சிலபஸ்ல ரொம்ப கடினமான வார்த்தையில போட்டுட்டு இருந்து அது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருந்திருக்கும். ஓகே, சிலபஸ்ல இவ்வளவு கடினமான இருக்கு, அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ல எப்படி இருக்குன்னா அப்ப நம்ம இன்னும் தேடி படிக்கணும்டான்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். ஆனா நீங்க கொடுத்ததுல 2 2 4ன்னு கொடுத்துட்டு எங்களுக்கு 1018 எவ்வளோன்னு கேட்கற மாதிரி இருக்கு. இதை வந்து கன்வே பண்ணுங்க மேடம். எங்களுக்கு வழிகாட்டுறதும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கு. குரூப் 2A. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், நான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 எழுதியிருந்தேன் மேடம். ம். அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. குரூப் 2 தமிழ் தமிழ் மீடியம் தான் மேடம். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4 எழுதும்போது வந்து இப்போ நம்ம சிலபஸ் இருக்குல்ல மேடம். ம். இப்போ சிலபஸ்ல வந்து இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் அதுல வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தா மேடம். சிலபஸ்ல கிளியர் கட்டா கொடுத்துருந்தீங்க. இது மாதிரி வந்து மார்க் இது இவ்வளோ இங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருந்தீங்க. அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்எல்சி தரன்னும் போது அதான் புக்கை மென்ஷன் பண்ணல, ஸ்கூல் புக்குன்னு மென்ஷன் பண்ணல. நீங்க எஸ்எஸ்எல்சி தரன்னு சொன்னீங்க. ஸோ அதன் அடிப்படையில் எங்க இருந்தாலும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் மேடம் கொஸ்டினும் அப்படிதான் இருந்தது. சிலபஸ் அடிப்படையிலே தான் மேடம் எல்லாம் கொஸ்டின் இருந்தது. பட் ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ம். இப்போ அந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் ஃபுல்லாவே அந்த சிலபஸ் எல்லாமே புக்ல இருக்கிற சின்ன சின்ன ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள பேஸ் பண்ணி இருக்குது மேடம். ம். ஸோ இப்போ மாணவர்கள் சைடு என்ன இருந்துச்சுன்னா, எங்க சைடு இப்போ என்னன்னா எல்லா எக்ஸாம்லுமே இப்போ வந்து குயில் கூவியது மரபு தொடர் அப்படின்னு கேட்டோம்னா குயில் கூவியது, மரபு பிள்ளைகள் வந்து குயில் கூவியது, அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம் இருந்ததுனால இது எல்லாமே புக்ல இருக்கிற எக்ஸாம்ல இருந்ததுனால எல்லாமே புக்ஸை வந்து மீண்டும் அதே தான் இப்போ படித்தோம். ம். ஆனா இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அது ரொம்ப அவுட் ஆஃப் எங்க இருந்ததெல்லாம் வந்தது. ஆனா நீங்க நீங்க சொல்லிட்டீங்க, என்ன சொல்லிட்டீங்கன்னா புக்ல இருந்து வரும்னு எங்கேயுமே சொல்லல. இலக்கியம் உரைநடைக்கு மட்டும்தான் 10ஆம் வகுப்பு தரம் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இலக்கணத்தை அந்த மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டீங்க மேடம். இது 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 ஓகே தான் மேடம், அக்செப்டபிள் தான். பட் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவராலா பார்க்கும்போது இப்போ இலக்கணம் வந்து இப்போ மேக்ஸ் மாதிரி தான் மேடம். மேக்ஸ் வந்து இப்போ தனி வட்டி கூட்டு வட்டினா அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த தனி வட்டினா ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். பிஎன்ஆர் டிவைட் பை 100ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு 2 3 மெத்தட் இருக்கும். ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்கும். அதிகபட்சம் அதில் ஒரு 5 மெத்தட் இருக்கும் மேடம். இவ்வளோதான், அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. ஆனால் இப்போ வந்து இப்போ சிலபஸை பார்க்கும்போது அந்த ஒருமை பன்மை, சந்திப்பிழை, அகரவரிசையில் எழுதுக, இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஒரு வேறுபாடு, இதெல்லாம் வினாச்சொல் சுட்டுச்சொல் இதெல்லாம் பார்க்கும்போது மேடம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பவுண்டரி ஒன்று இருக்கு. அதாவது இதுக்கெல்லாம் கான்செப்ட் தான் மேக்ஸ் மாதிரியே தான். ஓகே. பிஎன்ஆர் பை 100 மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா என்ன இருக்குன்னா ஒரு ஃபார்முலா பேசிக் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது எழுவாய் ஒருமையில வந்தா பயனிலையும் ஒருமையில வரணும், இவ்வளவுதான் மேடம். இதே மாதிரி எழுவாய் பன்மையில வந்தா பயனிலையும் பன்மையில வரணுன்ற ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க எவ்வளோ எவ்வளோ அதாவது எங்கிருந்து எடுத்திருந்தாலும் இல்லை எவ்வளோ பேக்ல இருந்து எடுத்திருந்தாலும் அதை வந்து ஈஸியாக எங்களால் வந்து ஏன்னா புரிஞ்சவங்களால போட்டுற முடியும். அதே தான் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்டும் அதே தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். சந்திப்பிலையும் அதே மாதிரி தான் மேடம். சந்திப்பிலைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. எழுவாய் தொடரில் மிகாது, பெயரச்ச தொடரில் மிகாது, ஈறுக்கு நேர்மறை பெயர் சொல்ல மிகும், வன்தொடர் குற்றியலுக்குள்ள மிகும், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு மேடம். இதெல்லாம் வந்து நீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இப்போ மாணவர்கள் வந்து அதை கஷ்டம்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சிலபஸ்லயும் சொல்லிட்டீங்க. அதுக்கான பேசிக் கான்செப்ட் புக்லயும் இருக்கு. புக்கை தவிர வெளியில எங்கிருந்து கேட்டாலும் அது போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்போ இந்த மைங்கொலி பிழைகள் ஒன்று இருக்குல்ல மேடம். மைங்கொலி பிழைகள், கலைச்சொற்கள் அறிக. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இது இப்போ ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் தமிழ்ல மைங்கொலி பிழைகள்னு கொடுத்துட்டீங்க. மைங்கொலி பிழைகள் நாங்கள் பார்க்கும்போது
தமிழ்ல வந்து ஆல ஸ்டார்ட் பண்ணி அது முடியக்கூடிய கடைசி எழுத்து அந்த நவுல முடியிற வரையுமே மைங்கொலி பிழைகளுக்கு மீனிங் இருக்கு. ஒரு ஒரு எழுத்து மாறினாலே அது பல வார்த்தைகள் இருக்கு. பல வார்த்தைகள் இருக்கு. ஸோ மைங்கொலி அகராதி எடுத்து பார்க்கும்போது லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்கு மேடம். இப்போ இந்த லட்சக்கணக்கான வார்த்தைகள்ல நீங்க எதை கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா சிலபஸ் வந்து மைங்கொலி பிழைகள். மைங்கொலி பிழைகள் தான் நாங்க வரும்ன்றோம். இப்போ புக்ல இருக்கும்போது புக்ல ஒரு வரையறை இருக்கு. அலை அலை அலைன்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது. நாங்க அதனால அதுவே நினைச்சிட்டோம். ஆனா நீங்க வந்து இப்ப என்னன்னா ரெஃபர் டு இப்ப இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன தெரியும்னா சிலபஸ் வந்து ஏதோ ஒரு ஒரு எங்கிருந்து ஒன்று எடுப்பாங்க இலக்கணம் எங்கிருந்து வேணாலும் எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்களோட கேள்வி என்னன்னா சந்திப்பில் நீங்க எங்கிருந்து எடுத்தாலும் எங்களால் போட முடியும். ஏன்னா அது கான்செப்ட். ஒருமைப்பன்மை எங்கிருந்து எடுத்தாலும் எங்களால் போட முடியும் கான்செப்ட். அகரவரிசை ஃபர்ஸ்ட் வந்து ஆ வரணும், ரெண்டாவது பெரிய ஆ வரணும், மூணாவது ஈ வரணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் போட்ட முடியும் மேடம். ஆனா மயங்கொலி பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த மரபு தொடர்களாகட்டும் மரபு தொடரில் ஆளை ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி தான் மேடம் அதுவும் ஒரு ஆளை தமிழ் எழுத்து முதல் எழுத்து ஆளை ஸ்டார்ட் பண்ணி ஆளை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 150 200 வார்த்தைகள் ஆளை மட்டுமே அவ்வளவு மரபு தொடர்கள் இருக்கு. அதே மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் போகும்போது அதுவே என்னன்னா ஒரு 1500 ஒரு 2000 லெவல்ல அது மட்டுமே வந்தது. கலைச்சொற்கள் இவ்வளவு வருது. இப்போ இதெல்லாம் மேடம் வந்து மேடம் இப்போ நாங்க வந்து ஓவராலா 100 கொஸ்டின் கஷ்டம் சொல்லல மேடம். ஓவராலா 70 கொஸ்டின் எங்களால போட்ட முடியும். 60 கொஸ்டின் டு 70 கொஸ்டின் எங்களால போட்ட முடியும். நீங்க தெரியுது ஏன்னா தரம் உயர்ந்த போட்டிகள் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியுது மேடம். ஆனா அந்த 30 வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த மைங்கொலி வார்த்தைகள்லாம் கண்டிப்பா யாராலுமே போட முடியாது இல்ல மேடம். அது இப்போ கொஸ்டின் இவ்வளோ இதா எடுத்துட்டு இது வந்து சரிதான் அப்படின்னும் போது அது எங்களால ஏத்துக்க முடியல மேடம். ஏன்னா பிஹெச்டி ஸ்டூடெண்ட் எங்களுக்கு தெரியுது. பிஹெச்டி டாக்டர் பட்டம் பிடிச்சவங்க கூடமே வந்து தமிழுக்கு குரூப் ஒரு அப்ளை பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியுது மேடம். ஆனா அவங்களுக்காக அவங்கள கழிக்கணுன்றதுக்காக 10th 10ஆம் வகுப்பு தரம் மட்டும் வெறும் 10ஆம் மட்டுமே படிச்சோம் மேடம். செங்கல் சூழல வேலை செய்யறான். அவனால வந்து என்ன பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போயோ இல்ல வந்து அவன் போய் தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்ற ஒரு வெப்சைட் கூட அவனுக்கு தெரியாது. அவங்ககிட்ட இருக்குது வெறும் ஒரு போன் ஆண்ட்ராய்டு போன் வாட்ஸ்அப் அதிகபட்சம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றான். அப்படியாப்பட்ட ஒரு பர்சனும் இருக்காங்க மேடம். அந்த பர்சன் எப்படி வந்து ஆங்கில கலைச்சொற்கள் அவ்வளவு வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு படிச்சிருக்க முடியும்? அல்லது வந்து மயங்கொலி பிள்ளைகள் 1953 புக்கா இருக்கட்டும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்ற ஒரு அகாடமியை ஓபன் பண்ணி அங்க ஃபில்டர் பண்ணி எப்படி படிச்சிருக்க முடியும்? இப்போ வஞ்சிக்கப்படுறது யாருன்னா அந்த 10ஆம் வகுப்பு தரம் மாணவன் தானே மேடம். ஓகே சார். நீங்க சொல்றது எல்லாம் புரியுது. இது நாங்க எங்களோட ஹையர் அதான் மேடம் நான் வந்து குறையாக்கி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது இந்த குரூப் 2ல. ஏன்னா நான்லாம் வேலையை விட்டுட்டேன் மேடம். குரூப் 2ல இன்னும் ஒரு 4 மார்க் அடிச்சுட்டா அந்த கடினமான கேள்விகள் இல்லாம இருந்தா கண்டிப்பா நாங்கள் முன்னேறிப்போம். எல்லாத்தையும் நான் வேலையில் இருப்பேன் ஆல்ரெடி. ஓகே ஓகே மேடம் மேலே கன்வே பண்ணுங்க. ஒரு ஒரு பவுண்டரி எங்களுக்கு சோர்ஸ் வந்து ஒரு பவுண்டரி கொடுக்க சொல்லுங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இல்ல அந்த மைங்கொலி பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மேடம். ஏன்னா ஒரு 10ஆம் வகுப்பு தரனால கோடிக்கணக்கான வார்த்தைகளை மனப்பாடம் பண்ண முடியாது. அது பிஹெச்டி முடிச்சதுனாலும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் நாங்கள் சிலபஸ் பவுண்டரி கேட்குறோம். ஒருமைப்பன்மை கேட்க கிடையாது. எல்லாத்துக்கும் கேட்க கிடையாது. தேங்க்யூ மேம். ஓகே.